ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈஸியான டேஸ்ட்டான முட்டை மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது வந்து 1/4 kg அளவு தான், 250 கிராம் தான். இந்த அளவு தான் செய்ய போகிறேன் இப்போ நான். இதுக்கு வந்து 100 கிராம் ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் மெஷர்மெண்ட்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுனாலும் 75 கிராம் எடுத்துங்க. நெய் 25 கிராம் போதும், ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. 1 கிராம் 2 கிராம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா ரொம்ப நெய் விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பாதம் வந்து 10 பாதம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பாதாமை நம்ம ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ ஒரு முட்டையை ஒரு பேனில் நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுப்போம். முட்டை ரொம்ப அடிக்கணும்னு தேவையில்லை, நார்மலாக அடித்தா போதும். முட்டை அடித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் 25 கிராம் நெய் அதையும் ஆட் பண்ணிப்போம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப நீங்கள் அடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சூடு பண்ண தான் போகிறோம். அதனால் சர்க்கரைலாம் கரையணும் அவசியம் இல்லை. இப்போ சுகர் ஆட் பண்ணிப்போம். சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த பால்கோவாவை நம்ம ஆட் பண்ணிப்போம். எடுத்து வச்சுருக்க பால்கோவாவை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கிண்டி விட்டே இருக்கணும். நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கெட்டியாகி இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நான் 6 இன்ச்சி ட்ரே எடுத்திருக்கேன். அதில் நம்ம நெய்யை அப்ளை பண்ணிப்போம். அப்ளை பண்ணிவிட்டு இதை அதில் சேர்த்துருவோம். இதில் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி தட்டி விட்டுருங்க. ட்ரே தட்டு சரி சமமாக வச்சுருங்க. இப்போ நம்மளோட முட்டை மிட்டாய் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்து அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கனமான பாத்திரமாக இருந்தால் உப்பு தேவையில்லை. வெயிட்லெஸ் பாத்திரமாக இருக்கிறதுனால நான் உப்பு வச்சுருக்கேன், ஏன்னா பாத்திரம் வீணாகாது. இப்போ வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வைப்போம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.